துன்பப்படுகிறவனுக்கு ஆறுதல் சொல்லும்போது எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். நடந்தது நடந்து போச்சு, சும்மா இருப்பா என்று நாம் கூறுகிறோம். ஒரு செல்வந்தன் ஒரு நாள் தன்னிடம் இருப்பது 10 லட்சம் பவுன் சொத்தேதான் என்பதைக் கண்டு கொண்டார். நான் நாளை பொழுதில் என்ன செய்வேன் என்று சொல்லி உடனே தன்னையே மாய்த்து கொண்டார். அவருக்கு 10 லட்சம் பவுன் உடைமை வறுமை என தோன்றியது. எது மகிழ்ச்சி, எது துக்கம்? ஓரளவு நான் சிறு குழந்தையாய் இருந்த பொழுது ஒரு வண்டிக்காரனாய் இருக்க கூடுமாயின் வண்டியை ஓட்டி செல்வது மகிழ்ச்சியாக இருக்கும் என நினைத்தேன். இப்போது அவ்வாறு நான் கருதவில்லை. நீங்கள் எந்த இன்பத்துடன் ஓட்டிக் கொள்வீர்கள்? ஒவ்வொருவரும் இன்பத்தை ஒவ்வொரு வகையில் அறிந்து கொள்கிறான். ஒரு இளைஞன் சொர்க்கம் பற்றி கனவு காண்பானால் அவன் ஒரு அழகிய மனைவி உள்ள இன்பமான இடத்தை காண்பான். அதே மனிதன் கிழவன் ஆகிவிட்டால் அவனுக்கு ஒரு மனைவி வேண்டாதவள் ஆகிறாள். நமது தேவைகளை நமக்குரிய ஊக்கத்தினை உண்டு பண்ணுகின்றனர். அதற்கேற்ப சுவர்க்கமும் நமது தேவைகளின் மாறுதல்களுடன் மாறுபடுகிறது. பொருள் புலன் நிகழ்ச்சிகளையே தமது வாழ்க்கையை பயனோக்கி கொண்டு அவற்றை எச்சரிக்கும் மந்தரின் சொர்க்கம் ஒன்றை நாம் பெற்றிருப்பின் நமக்கு முன்னேற்றம் இல்லை என்பது திண்ணம். எது கிடைத்து விடுகிறதோ அது சாதாரணமாக தெரிகிறது. எங்கே சுலபமாக வாழ்கிறோமோ அங்கே பாலைவனமாக காட்சியளிக்கிறது. 3 மாத காலம் பயணம் செய்து காசிக்கு போன நம்முடைய மூதாதையர்கள் 3 வாரத்திலேயே போகும்படி வசதி ஏற்படாதா என்று ஏங்கினார்கள். இப்போது 3 மணி நேரத்தில் போகக்கூடிய வசதி வந்துவிட்டது. ஆனால் அதுவே நமக்கு அதிகமாக தெரிகிறது. ஒன்றில் நின்று கொண்டு இன்னொன்றுக்கு நோக்கி கொண்டிருக்கும் பொய்யான வாழ்க்கையே மனிதன் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இருக்கும் இடமே இன்பமாய் ஆனது என்று சில நேரங்களில் தோன்றுகிறது. அது ஒரு கட்டத்தில் என்ன வாழ்க்கை என்று அலுப்பாகி விடுகிறது. பின் எதுதான் நிரந்தரமானது, எதுதான் நிலையானது, சுகம் தருவது? நாம் அடைகிற மகிழ்ச்சியும் உண்மையானது அல்ல, துயரமும் உண்மையானது அல்ல என்கிறார் சுவாமி விவேகானந்தர். வாழ்நாள் முழுவதும் ஒரே காட்டில் இருந்து ஒரே நதியில் குளித்து அதே காட்டிலே சமாதியாகி விடுகின்ற ஞானம் எல்லோருக்கும் வருவதில்லை. இடம் விட்டு இடம் மாறும் சபலம், பெண் மாற்றி பெண் பார்க்கும் சலனம் வருவது போதாது என்று மேலும் வேண்டுமென்ற தொடர்ச்சியான ஆசை. மனித வாழ்க்கை மரத்தில் இருந்து உதிரும் இலை போல் அடி அடி கொண்டே கீழே விழுகிறது தவிர கல் விழுந்த மாதிரி நேராக விழுவதில்லை. பொய்யான உணர்ச்சியின் விளைந்த ஜனனம், பொய்யான ஆசைகளால் ஊத்தப்பட்ட வாழ்க்கை, முடிவில் சாக விரும்பாமல் சாகும். இதுதான் மனித ஜென்மம். ஏதோ ஒரு நாள் பாயசம் சாப்பிட்டு விட்டு வந்தி எடுத்தவன் பாயசத்தை கண்டாலே பயப்படுகிறான். எப்போதோ ஒரு தடவை ஒரு இடத்தில் தேளை கண்டவன் அந்த இடத்தை கண்டாலே அஞ்ச தலைப்படுகின்றான். ஒரு இடத்தில் தங்க மோதிரத்தை கண்டெடுத்தவன் அங்கே தினமும் ஒரு தங்க மோதிரம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறான். தற்காலிக நிகழ்ச்சிகளுக்கு நிரந்தர மூலம் பூசுகிறாய். நிரந்தரமான நிலைகளில் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாய். வளர்ந்துவிட்ட மனிதனின் கை கால் எப்படி மேலும் வளர்வதில்லையோ அப்படியே நடந்துவிட்டது நிகழ்ச்சிகளும் மேலும் நடப்பதில்லை என்பதையும், கிடைத்துவிட்ட பொருளை மீண்டும் கிடைப்பதில்லை என்பதையும், கிடைக்காத பொருள் மீது ஆசைப்படுவது வீண் வேலை என்பதையும் கண்டு கொண்டு அன்று ஐந்தொகை போட்டு வாழ்க்கை கணக்கை முடிக்க வேண்டும். இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் மெய் உணர்வு என்கிறார். எளிமையாகவும் தெளிவாகவும் நம்முடைய மூதாதையர் சொன்னது போல் சொல்ல வேண்டுமென்றால் நம்மாலே ஆவது எதுவுமில்லை, நடப்பதெல்லாம் அவன் செயல் என்று முடிவு கட்டுவதுதான் மெய் உணர்வு. பகுத்தறிவு களஞ்சியங்கள் இதனை மறுத்தால் கூடும். மனிதனால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று வாதாடக்கூடும். அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் நினைத்தது போல் நடந்த விஷயங்கள் எத்தனை, அவர்கள் நினைக்காமல் நடந்த விஷயங்கள் எத்தனை, எந்த கட்டத்தில் அவர்கள் திருப்திப்பட்டார்கள், ஏன் அவர்களுடைய ஆசையும் வருஷ வருஷம் வளர்ந்து கொண்டே வந்தது, அவர்களுடைய பகுத்தறிவு ஏன் அதனை தடுக்கவில்லை? கர்மத்தை விட ஞானம் பெரிது என்று சொன்ன பரந்தாமனை பார்த்து, அப்படி என்றால் என்ன, ஏன் கர்மம் செய்ய சொல்கிறாய் என்றான் அர்ஜுனன். அங்கேதான் கர்மத்தின் முடிவில் இருந்து ஞானம் தொடங்குவதை பரந்தாமன் விவரிக்கிறார். பார்க்கும்போது பெண் அழகாகவே இருக்கிறாள். படுக்கை கொண்ட சில நாளில் மோகம் வியாதி வந்து விடுகிறது. வெறும் அழகில் மயங்கி விடக்கூடாது என்ற ஞானம் வருகிறது. மெய் உணர்வு கானல் நீர் என்பதை உணர உணர மெய் உணர்வு வளரத் தொடங்கும். அது அனுபவத்தால் மட்டுமே அறியப்படும்.
ஆனால் சுவாமி விவேகானந்தர் அதை அறிவால் உணர்ந்தார். அதனால் இளம் பருவத்திலேயே அவருக்கு ஞானம் வந்துவிட்டது. இனிப்பில்லை, கசப்பில்லை, வெறுப்பில்லை. ஜனனத்திலே சந்தேகம் இல்லை, மரணத்திலே துக்கம் இல்லை. அடிமேல் அடி விழுந்தாலும் கூட அது கல்லிலே விழுந்த அடியாக இருக்குமே தவிர சதையிலே விழுந்த அடியாக இருக்காது. மெய் உணர்வு. பல்லவி தன் போனால் போகட்டும் போடா என்பது. அழுதவன் மூலம் தடுக்கக்கூடியது எதுவுமில்லை. சிரிப்பதன் மூலம் அடையக்கூடியது எதுவுமில்லை. துடிப்பதன் மூலம் எந்த பரிகாரமும் கிடைப்பதில்லை. கல்லாக இருந்து மனிதனாக வாழ்வதே மெய் உணர்வு. மனிதனாக இருந்து ஞானியாக வளர்வதே மெய் உணர்வு. மெய் என்பது உடம்பையும் குறிக்கும், உண்மையையும் குறிக்கும். ஆனால் உடம்பு என்பது உண்மை அல்ல. மெய் உணர்வு உடல் உணர்வு குறிப்பது அல்ல. உண்மை உணர்வை குறிப்பது. காலகாலங்களுக்கும் நிம்மதியை விரும்புகிற மனிதனுக்கு இந்த மெய் உணர்வே சரியான வழி. அர்த்தம் உள்ள இந்து மதம்.